ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப, காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமா சமைச்சு சாப்பிடுவோம். அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி நாட்டுக்கோழி சமைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து 3 வீட்லேயுமே வந்து 2 2 சேவல் வந்து எடுத்து நாங்கள் அன்றைக்கி வந்து அடித்தோம். இந்த சேவல் வந்து நாகருக்கு வந்து நேர்ந்து விட்டுருந்தாங்க. பிஞ்சக்காட்டில போய் நாகருக்கு வந்து அத வெட்டிட்டு, தலைய வந்து தூக்கி போட்டுட்டு, சேவல வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படித்தான் வந்து அன்னைக்கு வந்து நாங்க கொண்டு வந்திருந்தோம். சேவல வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி மஞ்சள் தண்ணி வந்து அது மேல வந்து தலையில வந்து ஊத்துவாங்க. தலைய வந்து அது குளுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அத வெட்டணும். அந்த மாரி வந்து தலைய வந்து அது குலுக்கிருச்சு. அதுக்கப்புறம் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்ப முடியெல்லாம் அத வந்து எடுத்துட்டு தீயில வந்து வாட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொண்டு போயிருவோம். சேவல் வந்து 6 சேவல் வந்து அன்றைக்கி நாங்க சமைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கனும் வாங்கிட்டு அத கிரேவி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சில்லியும் போட்டோம். முட்டையும் வந்து அவிச்சு நாங்க சாப்பிட்டோம். பிரியாணி இந்த மாரிலாம் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி வெள்ள சோறே வந்து நம்ம ஆக்கி இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் நாங்க வந்து செஞ்சுருந்தோம். மாமா, அத்தவங்கலாம் போயிட்டு சேவல் வந்து வெட்டிட்டு, பறிச்சுட்டு எடுத்துட்டு வர போயிட்டாங்க பிஞ்சக்காட்டுக்கு. அதுக்குள்ள வந்து நாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். காலையில வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சு நாங்க வந்து சாப்பிட்டுட்டோம். இப்ப மதியானத்துக்கு சமைக்க தானே அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம உட்காந்துருப்போம்ன்ட்டு உட்காந்துருந்தோம். அவங்களும் வந்து சேவல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க வாட்டி. அதுக்கப்புறம் அத வந்து மஞ்சள் தேய்ச்சு அத வந்து நல்லா அ அலசுவாங்க. அந்த மாரி வந்து அத்தைங்களும் வந்து அலசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான வேலைய வந்து நாங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஆளுக்கு ஒரு வேலையா வந்து பார்த்தோம் அப்புட்னா, ஈஸியா வந்து வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறனால, நாங்க எப்பயுமே வந்து இந்த மாரி எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது, நாங்க ஆளுக்கு ஒரு வேலையா வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிருவோம். இந்த வேலையெல்லாம் நாங்க பார்த்துட்ருக்கும்போது, ஊரணி பக்கம் வந்து பிள்ளைங்கலாம் வந்து உட்காந்துருந்தாங்க. சரி அங்க என்னதான் செய்றாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா, தூண்டில் போட்டு ஊருணியில மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அத்தானும் வந்து உள்ள வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சிலேப்பி மீன் தான் வந்து வந்துச்சு. அப்புறம் அத வந்து தூண்டில்லேருந்து எடுத்து ஊருணிக்குள்ளேயே வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த குட்டி தம்பி வந்து எங்க அக்காவோட பேரன். எங்க பாப்பாவுங்க 2க்குமே இந்த மாரி சின்ன குழந்தைகள தூக்குறது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வந்து அந்த குட்டி தம்பி ஊருக்கு போற வரைக்கும் எங்க பாப்பாங்க 2 பேரும் அவன வந்து இறக்கியே விடல. இந்த பொண்ணோட பையன் தான் அந்த குட்டி பையன். இந்த பொண்ணு வந்து என் அக்காவோட பொண்ணு. அ இவங்க தான் வந்து எங்க அக்கா. இவங்கலாம் வந்து அ அக்காவோட பேரன் அப்படிங்கும்போது நமக்கும் வந்து பேரன் மொற தானே வரும். அதனால எங்கள வந்து ஆச்சி, அப்பத்தா, தாத்தா அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா வரும். ஏன்னா நான் இந்த வயசுல நம்ம வந்து ஆச்சி, தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு சின்ன சின்ன பேரன், பேத்திலாம் இருக்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷமா தானே இருக்கும். இந்த ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு பாருங்க பிள்ளையார் கோயில்ல. இவர் வந்து பாத யாத்திரையா ராமேஸ்வரத்துக்கு வந்து போயிட்டுருக்காரு. அ வடநாட்டுலேருந்து வந்துட்டுருந்தாரு. அப்புறம் அவர் வந்து நாங்க மாரி கூட்டமா சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னதும் பார்த்துட்டு பிள்ளையார் கோயில்ல வந்து உட்காந்தே இருந்தாரு. அப்புறம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம். அவன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான்வெஜ் நாங்க அப்ப தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். வெஜ் இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லவும், அப்புறம் இட்லி, வெண்பொங்கல்லாம் நாங்க காலைல வச்சிருந்தோம். அத வந்து எங்க மாமா வந்து எடுத்து குடுத்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாரு. இது வந்து எப்பயுமே நாங்க அந்த ரோட்ல போறவங்கள நாங்க கூப்பிட்டு நாங்க சாப்பாடு வந்து நாங்க வச்சிருக்கிறோம். அதையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்ப அங்க ஆளுக்கு ஒரு வேலையா கடகடன்னு நாங்க வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அடுப்பு வந்து இங்கிட்டு ஒரு அடுப்பு, அந்த சைடு ஒரு அடுப்பு, அப்புறம் முன்னாடி ஒரு அடுப்புலாம் பத்த வச்சா தான் நம்ம சீக்கிரமா சமைச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறனால, ஆளுக்கு ஒரு அடுப்பா பத்த வச்சு நாங்க வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். நான் வந்து சிக்கன் கிரேவியும், சில்லியும் நான் வந்து செஞ்சிருந்தேன். என் அக்காவும் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் சித்தி வந்து சாப்பாடு சோறு வந்து ஆக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பானையா வச்சு. இடையில இடையில டீ குடிச்சுக்கிருவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிருவோம். அப்புறம் சர்பத்து இந்த மாரிலாம் வந்து நாங்க போட்டு குடிச்சிட்டே வந்து நாங்க பேசிட்டே இந்த வேலைய வந்து நாங்க பார்ப்போம். அன்னைக்கு வந்து எங்க அக்காவுங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. இன்னொரு அக்காலாம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்க வந்து இருக்கிறவங்கலாம் ஆளுக்கு ஒரு வேலையா ஷேர் பண்ணி நாங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தோம். என்னதான் வந்து காசு, பணம் அப்படின்னு வந்து வச்சிருந்தாலும், நமக்கு வந்து சொந்தங்கள தாண்டி வந்து எதுவுமே நமக்கு வந்து முக்கியம் இல்ல. இந்த மாரி ஊருக்கெல்லாம் நாங்க போயிருந்தப்ப எங்க அக்கா அவங்களலாம் நாங்க கூப்பிட்டு வச்சுட்டு நாங்க இந்த மாரிலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம்.
இன்னமும் நெறையா குடும்பங்கள்ல அப்படி இருக்கிறாங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் நீங்க இனிமேல் வந்து அந்த பழக்கத்த வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட வந்து இந்த சொந்த பந்தம்லாம் முடிஞ்சு போயிரும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா அதெல்லாம் வந்து தெரியாமலே போயிரும். இனி போற காலத்துல வந்து இந்த மாரி முறைகளுமே அவங்க வந்து மறந்துருவாங்க. அதனால தான் அப்பப்ப வந்து நம்ம ஃபேமிலியோட இந்த மாரி ஒரு சந்திப்ப வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறணும். அ கொஞ்சமா நம்ம செலவு பண்ணாலும் நம்மளோட ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறதே வந்து பெரிய சந்தோஷம் தான். அத விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? இந்த மாரி தான் நாங்க வந்து நெனப்போம். இருக்கும்போது நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையா தான் இருக்கணும் அப்டின்ட்டு. அதே மாரி எங்க வீட்ல ஒரு விசேஷம் அதாவது காது குத்து, கல்யாணம் இந்த மாரி எந்த விசேஷம் வந்தாலும் சரி, 10 நாளைக்கு முன்னாடியே நாங்க வந்து போயிருவோம். அப்புறம் விசேஷம் முடிஞ்சும் 10 நாளைக்கு வந்து அந்த வீட்ல இருந்து நல்லா அம் சந்தோஷமா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்க வந்து வருவோம். அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாரி தான் நம்ம வந்து குழந்தைகள சொல்லி நம்ம வந்து வளர்க்கணும். ஏன்னா பிற்காலத்தில வந்து அவங்களுக்கு இந்த உறவு முறைலாம் சொல்றதுக்கு வந்து ஆள் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால வந்து நாங்க வந்து அத வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிருவோம். நாங்க ஊருக்கு போனாலுமே எங்க அக்காவும் வந்து, "நீங்க ஊருக்கு வந்தா எங்கள வந்து கூப்பிடுங்கப்பான்னு" சொல்லுவாங்க. அது மாரி நாங்களும் ஊருக்கு போனா எங்க அக்காவுங்கள வந்து நாங்க கூப்ட்டுருவோம். அந்த மாரி தான் அன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்திருந்தோம். இப்ப சிக்கன் கிரேவி வந்து நான் வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 வந்து போட்டுட்ருக்கிறோம். எங்க அக்கா வந்து அவருக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப இந்த சின்ன பையனும் வந்து என்ட்ரி குடுத்துக்கிருவான். அவன வந்து நாங்க தூக்கிக்கிட்டு, "இங்க பாரு, ஆச்சிய பாரு, தாத்தாவ பாரு, அப்பத்தாவ பாருன்னு" நாங்கலாம் கேலி பண்ணி சிரிச்சுட்ருப்போம். அ அவனும் வந்து எங்களோட வந்து கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு, அந்த ஜில்லுன்னு காத்தெல்லாம் மேல படுறத அவனும் வந்து என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் சமையல் வேலையும் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப நாட்டுக்கோழி குழம்பு வந்து எங்க அத்தை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. "என்ன அத்த புது ஜக்கா இருக்கு குடுங்க பார்ப்போம்னு" நானும் வந்து அந்த மிக்ஸி ஜார்ல எடுத்து அந்த குழம்ப வந்து ஊத்தி பார்த்தேன். இப்ப நாங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிட போறோம். சிக்கன் 65 அப்புறம் சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு, முட்டை இதெல்லாம் வச்சு வெள்ள சோறு வச்சு, ரசம் வச்சு நாங்க சாப்பிட்டோம். இப்படி தான் நாங்க அன்னைக்கு காணும் பொங்கல ரொம்ப சந்தோஷமா நாங்க செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் இந்த மாரி விசேஷ நாட்கள்ல உங்க உறவுகள ஒண்ணா சேர்ந்து வச்சு, ரொம்ப சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஊருக்கு போனா நாங்க எப்படி எங்க அக்காங்களோட, அண்ணேங்களோடலாம் சேர்ந்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதுவரைக்கும் என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராம்ஜோ சமையலறை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நன்றி.